ஹரே கிருஷ்ணா. தெய்வத்திரு ஆர்ஷ பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருளுரைகளுடன் அருளிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 12 குமாரர்கள் மற்றும் பல்லோரின் படைப்பு 26ஆம் பதம். ஹிருதி காமோ புருவ குரோதோ லோபஸ் சாதர தச்சதாத் ஆஸ்யாத் வாக் சிந்தவோ மேத்ரான் நிர்ருதி வாயோர் அகாஸ்ரய. மொழிபெயர்ப்பு: பிரம்மதேவரின் இதயத்திலிருந்து காமமும், புருவங்களுக்கு இடையிலிருந்து குரோதமும், உதடுகளின் வழியாக பேராசையும், வாயிலிருந்து வாக்கும், ஆண்குறியிலிருந்து கடல்களும், அனைத்து பாவங்களுக்கும் ஆதாரமாக விளங்கும் எரிவாயிலிருந்து இழிந்த வெறுக்கத்தகும் செயல்களும் தோன்றின. பொருளுரை: மனயூகத்திலும் சிந்தனையிலும் ஒரு பந்தப்பட்ட ஆத்மாவானது இருக்கிறது. எனவே இம்மைக்குரிய கல்வியிலும் கேள்வியிலும் ஒருவன் என்னதான் மிகச்சிறந்து விளங்கினாலும் மனம் போன போக்கிலிருந்து அவன் ஒரு நாளும் விடுதலை பெற முடியாது. ஆகையினால் பகவானுக்குரிய பக்தி தொண்டு புரிவதற்கு ஒருவன் முன்வராத வரை இழிசெயல்களின் மீதிருக்கும் இச்சையினையும் காமத்தினையும் அவன் விடுவது என்பது மிகவும் கடினமாகும். அவனது ஆசை மற்றும் கீழ்த்தரமான நிறைவேறாத எண்ணங்கள் பொழுது மனதிலிருந்து பிறக்கும் சினமானது புருவங்களுக்கு மத்தியிலிருந்து வெளிப்படுகிறது. அதனால்தான் சாதாரண மனிதர்கள் தங்கள் மனதினை புருவங்களுக்கு மத்தியில் வைக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். ஆனால் பகவானின் பக்தர்களோ தங்கள் மனதில் முழுமுதற் கடவுள் அமர்வதற்கு இடமளிப்பதற்கான பயிற்சியினை ஏற்கனவே பெற்றுவிட்டனர். ஆசை அருமின் என்னும் கோட்பாடானது ஏற்றுக்கொள்ளத்தக்கதன்று. காரணம், மனிதனை ஆசையற்றதாக ஒரு காலம் செய்ய முடியாது. ஆசை அருமின் என்று பரிந்துரைக்கப்படுகிறதென்றால் ஆன்மீக மேன்மைகளை அழிக்கும் பொருள்களின் மீது ஆசை கொள்ளக்கூடாது என்று புரிந்து கொள்ள வேண்டும். பகவானின் பக்தன் எப்பொழுதும் அவரை தன் மனதில் வைத்திருக்கிறான். ஆதலினால் அவன் ஆசையற்றவனாக இருக்க வேண்டுமென்ற அவசியமில்லை. காரணம், அவனது அனைத்து ஆசைகளும் பகவானுக்குரிய தொண்டின் மீதிலேயே இருக்கின்றன. கல்வி தெய்வமான சரஸ்வதியின் பிறப்பிடம் பிரம்மதேவரின் நாவாகும். சரஸ்வதியின் அருள் கடாட்சம் பெற்றவனாக இருந்தபோதிலும் அவனது இதயம் முழுதும் காமமும் உலகியல் ஆசையும் நிரம்பி அவனது இரு புருவங்களுக்கு மத்தியிலிருந்து சினத்தின் அறிகுறிகள் தோன்றுவதற்கு வாய்ப்பு உண்டு. இம்மையில் ஒருவன் கல்வியறிவு உடையவனாக இருக்கலாம். அதனாலேயே அவன் சினம் மற்றும் காமம் என்னும் இரண்டின் இழி செயல்களிலிருந்து விடுதலை பெற்று விட்டான் என்று கூற இயலாது. எப்பொழுதும் பகவானின் சிந்தனையில் ஆழ்ந்து சமாதி நிலையில் இருக்கும் தூய பக்தன் ஒருவனிடம் இருந்து மட்டுமே நற்குணங்களை நாம் எதிர்பார்க்க முடியும். ஹரே கிருஷ்ணா.